அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. ஏக இறைவன் அனைவருக்குமே அருள் புரிவானாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு நாள் ஒரு நபர் இரவில் எழுந்த கதையின் ஒரு சிறு தொகுப்பு தான் நாம் பார்க்க போகிறோம். அதாவது என்னவாயிற்று என்றால், ஒரு நபரை நான் சந்தித்தேன். அவர் என்னிடம் கூறினார், ஒரு நாள் இரவு விழித்தெழுந்தேன், எனக்கு தூக்கம் துளைந்தது. சொப்பனம் கண்டாயோ என்று கேட்டால், நான் சொப்பனம் எதுவும் காணவில்லை. சிந்தித்து கொண்டே இருந்தேன். மீண்டும் படுத்தேன், உறக்கமில்லை. திரும்பி படுத்தேன், உறக்கமில்லை. எழுந்து முகம் கழுவி விட்டு படுத்தேன், உறக்கமில்லை. தண்ணி அருந்தி விட்டு படுத்தேன், அன்றும் உறக்கமில்லை. என்னவாக இருக்கும் என்று சிந்தித்த பொழுதுதான் எனக்கு சிந்தனை எட்டுகிறது. வேலையின் அசதியால் நான் இஷா தொழுகையை மறந்து விட்டேன். பார்த்தீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். வேலையின் அசதியால் நான் இஷா தொழுகையை மறந்து விட்டேன். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் மீது கொண்ட பாசத்தினால் மாஷா அல்லாஹ் என்னை உறங்க விடாமல் என் தூக்கத்திலிருந்து என்னை எழுப்பி அவன் தொழுகையின் பக்கம் என்னை திருப்பினான். ஷைத்தான் என்னை உறங்க வைக்க முயன்றான். நான் உறங்கினேன். ஆனால் தஹஜ்ஜுத் நேரத்தை எட்டிவிடும் முன்பே அல்லாஹ் தட்டி எழுப்பி விட்டான் தொழுகையில் நிற்க. உடனடியாக ஒது செய்தேன், சல்லாவில் நின்றேன், தொழுதேன். இஷா தொழுகையை முடித்துவிட்டு சற்று அசரலாம் என்று கண்மூடி தூங்க ஆரம்பித்தேன். அல்ஹம்துலில்லாஹ், நிம்மதியாக தூங்கினேன். சொப்பனத்திலும் இந்த தொந்தரவும் இல்லை, விழிப்பும் வரவில்லை. அல்ஹம்துலில்லாஹ். சிந்தித்து பாருங்களேன், எவ்வளோ அழகா இருக்குல்ல. அவன் நேசம் கொண்டு விட்டான், அவன் பாசம் வைத்து விட்டான். ஆதலால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனை எழுப்பி, ஐநேர தொழுகையாளியான அந்த மனிதன் ஒரு நேர தொழுகையும் கூட விட்டு விடாமல், அந்த ஒரு நேர தொழுகையை விட்டு விட்டால் பாவம் சேர்ந்து விடுமோ என்ற ஒற்றை சொல் காரணத்திற்காக அல்லாஹ் அந்த பாவத்தை ஷைத்தான் அவருக்கு ஏற்றிவிடக்கூடாது என்பதால் தூக்கத்திலிருந்து விழிக்க வைத்து, தொழுகையின் பக்கம் திரும்ப வைத்து அவன் நன்மையை கொடுத்து விட்டான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.